நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன் குட்டி, நம்ம வார்த்தையினோட அர்த்தத்தை தான் பாடணும், அதை நம்ம ஸ்ருதி தாளத்தில் பாடணும். இது ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு இருக்கான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இந்த பாட்டிலேயே அதே ப்ரெசென்ட் பண்ணுவான். சங்கதிகள் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு கஷ்டம், குரல் ஹார்டாக இருக்கு. ஆனால் போக போக இவனுடைய வாழ்க்கை நல்லா அமையும் அப்படி நான் நம்புறேன். அர்ஜுன், ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. அர்ஜுன் நல்லாவே பாடினீங்க. அர்ஜுனோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? அர்ஜுன் பாடுறது பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்கெஸ்ட்ரா பிஜிஎம் அவங்க வாசிக்கிறதும் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் ஒரு கரகரப்பு இருக்குது, கரகரன்னு இருக்குது வாய்ஸ். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லையா? அதுதான் செகண்ட் சரணத்தில் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சரணத்தில் மட்டும்தான் அங்கங்கே கொஞ்சம் கரகரன்னு வந்தது வாய்ஸு. மிடில் பல்லவியில் கொஞ்சம் தாளம் மிஸ் பண்ண மாதிரி வந்ததானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. நல்லாவே பாடுங்க அர்ஜுன். காட் பிளஸ். அர்ஜுன், முதல்ல பார்த்தபோது ஒரு குட்டியாக அங்கேயோ ஓரமாக வந்து பாடிட்டு போனேன். இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி பாடுற நீ. இந்த சென்ஸ் உன்னுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த கை மூவ்மெண்ட்ஸ் நடுவில் ஸ்மைலிங் அண்ட் அவள் சொன்னால் ரொம்ப அழகாக அவள் ஆர்கெஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவள் வித்வான்களெல்லாம் பார்த்து அப்படி பரிமாறிண்டு பாடும்போது ஆஹா என்ன மேடை அனுபவம்டா அந்த குழந்தைக்கு அப்படின்னு தோன்றுறது. சில இடத்துல வந்து மேலே பாடும்போது அந்த கான்ஃபிடென்ட்டாக இன்னும் பாடினீங்கன்னா ஸ்ருதி பர்ஃபெக்டாக வரும் அந்த இடத்துல. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். வெல்டன். இந்த பாட்டு கேட்கறச்சு வேற ஏதாவது பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா? போடு கொஞ்சம் பாடாத. ஒத்துழைக்க கெட்டிக்காரி தலதலனே குலுங்கி
அர்ஜுன் இது என்ன ரவுண்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மெலோடியன் அப்ப நீங்க எப்படி இந்த பாட்டு பாடலாம்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். கிளாசிக். என்னது அது மெலோடியன் கிளாசிக். மெலோடி அண்ட் கிளாசிக்கா? அப்படிலாம் கிளாஸுக்கு போக சொல்றான் அவனை. மாக்காப்பா என்ன நீங்க என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் ராஜ்யம். எங்க எங்க வா அங்கே பார். பாத்தீல பெண்கள் ராஜ்யம். சோ கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கிட்டு வால் எல்லாத்தையும் சைலண்டா உட்கார்ந்து. ஹலோ இல்ல அப்படி ரெண்டு பேருமே ஸ்டாண்ட் அப் அந்த அப்படி ஓகே அப்படி வந்து சோடி போட்டு பாத்துக்கலாம் தான் அப்படின்னா அங்க பாரு ஆர்கெஸ்ட்ரால ஆண்கள் ராஜ்யம் தான். அச்சச்சோ. ஆடியன்ஸ்ல பெண்கள் ராஜ்யம் தான் அதிகம். ஆடியன்ஸ்ல பெண்கள் ராஜ்யம் தானே. எங்க சிங்கம் 3 பாய்ஸ் பாய்ஸ் பாய்ஸ். சரி இப்போ பார்க்க பிரிட்டியா இருக்கீங்க. இந்த கழுத்துல இருக்குது தொங்கிட்டு இருக்குது துப்பாக்கி, அதை எடுத்து வாயில நீயே நாக்குல சுட்டுக்கடா. போடா போடா.